உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கும்பம் ராசியின் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு சஞ்சரித்து வரும் சனி பகவான் 6/3/2026 அன்று 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு செல்கிறார். எனவே ஜென்மச்சனி விலகி குடும்பச்சனியாக மாறுகிறது. ஏழரைச்சனியில் பாதசனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் வரலாம். 2ஆம் இடத்தில் சனியின் ஆதிக்கம், அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு சனி பகவான் வரப்போகிறார். எனவே குடும்பச்சுமை கூடும், கொள்கை பிடிப்பை தளர்த்திக் கொள்ள நேரிடும், கடுமையாக முயற்சித்தும் காரியங்கள் கைகூடவில்லையே என்ற கவலை அகலும், உறவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மாறும், தள்ளிப்போன காரியங்கள் திடீரென முடிவாகி மகிழ்ச்சியை வழங்கும், விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைவார்கள், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறலாம், இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமையும், கை நழுவிச் சென்ற ஒப்பந்தங்கள் கைகூடி வரும், சக ஊழியர்களின் ஒத்துழைப்போடு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொருளாதார நிலை திருப்தி தரும். சனியின் பார்வை பலன்கள். 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 4, 8, 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும், கடமையை செவ்வனே செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். தாய்வழி ஆதரவு திருப்தி தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் தத்தளித்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல நேரம் வருகிறது. பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வாகன யோகம் உண்டு. உற்றார் உறவினர்கள் பாராட்டும் விதத்தில் உங்கள் வாழ்க்கை அமையப் போகிறது. சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லை வரத்தான் செய்யும். ஆனால் பெரியளவில் பாதிப்புகள் ஏற்படாது. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும். இடம் பூமி வாங்குவதில் இந்த பிரச்சனை அகலும். 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் நினைத்தது நிறைவேறும். தொழிலில் திருப்திகரமான லாபம் வந்து சேரும். இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு கிளைத்தொழில்கள் கூட தொடங்கும் யோகம் உண்டு. இளைய சகோதரத்தோடு இருந்த பகை மாறும். வெளிநாட்டிலிருந்து அனுகூலமான தகவல் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கலாம். அரசு சார்ந்த பணிகளில் சேர விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு அது கைகூடும். அடுத்ததாக சனியின் பாதசார பலன்கள். அதாவது சனி பகவான் புரட்டாதி நட்சத்திர காலில் 6/3/2026 முதல் 1/4/2026 வரை சஞ்சாரம் செய்கிறார். இக்காலத்தில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வருமானம் மிதமிஞ்சியதாக வரும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். சகோதரர்களால் நன்மை உண்டு. குடும்பத்தினருடன் புனித யாத்திரை செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் இருந்த தடைகளும் தாமதங்களும் அகலும். சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திர காலில் 2/4/2026 முதல் 19/3/2027 வரை சஞ்சாரம் செய்கிறார். இக்காலத்தில் உடல்நலத்தில் அடிக்கடி தொல்லை ஏற்படும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென மனமாற்றம் ஏற்படும். அனைத்து செயல்களிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும். மனக்கசப்பு தரும் தகவல்கள் 1, 2 நடைபெறலாம். குடும்பத்தில் 3ஆம் நபரால் குழப்பங்கள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சில காரியங்கள் திட்டமிடப்படாமலேயே நடைபெற்று மகிழ்ச்சியை கொடுக்கும். வீட்டை பழுதுபார்க்கும் வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அடுத்ததாக சனி பகவான் ரேவதி நட்சத்திர காலில் 20/3/2027 முதல் 23/4/2028 வரை சஞ்சாரம் செய்கிறார். இக்காலத்தில் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நாடு மாற்றம், வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும். கிளைத்தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் கூட கைகூடும். தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டு சாதனை நிகழ்த்த முன்வருவீர்கள். வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தரும். எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் பலன் தரும். குரு பயிற்சி காலம். மீனராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் 3 முறை குரு பகவான் பயிற்சியாகிறார். 2026 மே மாதம் கடகராசியில் குரு செல்கிறார். நவகிரகங்களில் சுபகிரகமாக இருக்கும் குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் குடும்பஸ்தானம் பலமடைகிறது. எனவே குடும்ப முன்னேற்றம் கூடும். 2027 ஜூன் மாதம் சிம்மராசியில் குரு சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கியம் சீராகும். உற்சாகத்தோடு பணிபுரிந்து இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவீர்கள். எதிரிகள் விலகுவர். உதிரி வருமானம் வந்து உங்களை மகிழ்விக்கும். 2027 நவம்பர் மாதம் கன்னிராசிக்கு குரு பகவான் செல்கையில் மனக்கவலை அதிகரிக்கும். மாற்று கருத்துடையோரின் எண்ணிக்கை உயரும். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள். ஆயினும் போராட்டமான சூழ்நிலை அதிகரிக்கும். ராகு கேது பயிற்சி காலம். 13/11/2026 அன்று மகர ராசிக்கு ராகுவும்
கடகராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறார்கள். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் வீண் விரயம் அதிகரிக்கும். அதிலிருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். தொழிலில் பங்குதாரர்கள் விலகினாலும் புதியவர்கள் வந்து இணைவார்கள். 6ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் உத்தியோகம் தொழிலில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. உடல் நலனில் பிரச்சனை அதிகரிக்கும். சர்ப்ப கிரகங்களுக்குரிய தெய்வங்களை வழிபட்டால் சந்தோஷம் வந்து சேரும். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் பெருமாள், லட்சுமி, நரசிம்மர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.